வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. என் தமிழ்நாடு. சென்னை திருவல்லிக்கேணியில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் 2.0 படப்பிடிப்பின் போது பத்திரிகை புகைப்பட கலைஞரை தாக்கிய இயக்குநர் சங்கரின் உதவி இயக்குநர் கைது செய்யப்பட்டுள்ளார். பார்த்தசாரதி கோவில் அருகே உள்ள ஈஸ்வரதாஸ் தெருவில் படப்பிடிப்பு சாதனங்கள் மற்றும் அது தொடர்பான வாகனங்களை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. வாகனங்கள் மற்றும் படப்பிடிப்பு கருவிகளை சாலையில் நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவ்வழியே வந்த ஆங்கில பத்திரிகையின் புகைப்பட கலைஞர்களான ரகு மற்றும் பரத் போக்குவரத்துக்கு இடையூறாக கருவிகள் இருந்தது குறித்து படக்குழுவினரை கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் புகைப்பட கலைஞர்களை படப்பிடிப்பு குழுவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகைப்பட கலைஞர் ரகு கொடுத்த புகாரின் பேரில் ஐசவுஸ் போலீசார் இயக்குநர் சங்கரின் உறவினரும் உதவி இயக்குநருமான ஆழ்வார்பேட்டையை சேர்ந்த பப்பு என்பவரை கைது செய்தனர். மேலும் படக்குழுவை சேர்ந்த அலெக்ஸ் மற்றும் சுந்தர்ராஜ் ஆகியோரை தேடி வருகின்றனர். 2.0 படப்பிடிப்பின் போது செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதற்கு இயக்குநர் சங்கர் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் தமக்கு தெரியாமல் இத்தகைய நிகழ்வுகள் நடந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய நாலேஜுக்கு வராம தான் நடந்திருக்கு. இருந்தாலும் நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். ஆக்சுவலா ஒரு வீட்டுக்குள்ள ஷூட்டிங் இருந்தது. நான் தான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். அது நடந்தப்போ நான் இல்லைங்கிறது தான் உண்மை. நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அதாவது என்னுடைய படப்பிடிப்புல என் படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேருக்கு நான் சொல்றது என்னன்னா, பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க கூடாதுன்னு திருப்பி நான் சொல்லி தான் ரொம்ப கவனமா இருப்பேன். அப்படியும் எதிர்பாராம இந்த மாதிரி நடந்துறது வருத்தமா தான் இருக்கு. இனிமே நான் நடக்காம பார்க்கிறேன். தமிழகத்திற்கு வறட்சி நிவாரணமாக 2096 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 141 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கடும் வறட்சி நிலவி வருவதால் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு செய்தது. இதனையடுத்து தமிழகத்திற்கு வறட்சி நிவாரண நிதியாக 2096 கோடி ரூபாய் வழங்க மத்திய குழு உள்துறை அமைச்சகத்திற்கு இன்று பரிந்துரை செய்துள்ளது. இதேபோல தேசிய செயற்குழுவின் துணை கமிட்டி தமிழகத்திற்கு 1748 கோடி ரூபாய் வழங்க பரிந்துரை செய்துள்ளது. இக்குழுக்களின் அறிக்கை தொடர்பாக நாளை நடக்கும் உள்துறை அமைச்சகத்தின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. இதனிடையே மத்திய குழு பரிந்துரை செய்துள்ள நிவாரண நிதி போதாது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 10 வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் ஆகும். இந்நிலையில் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் முக தமிழரசு, சேகர் பாபு, தோமுச பொதுச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் வந்திருந்தனர். முன்னதாக திமுக வேட்பாளருடன் ஏராளமான திமுக தொண்டர்கள் அதிக அளவில் வந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆர்கே நகர் தொகுதியில் நிலவும் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க திமுக நடவடிக்கை எடுக்கும் என்று பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வேட்பாளர் மருது கணேஷ் தெரிவித்தார். கடந்த 6 ஆண்டுகளாக அதிமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகம், மக்கள் விரோத போக்கு ஆகியவையும் எங்கள் செயல் தலைவரின் உழைப்பு மற்றும் எங்கள் செயல் தலைவர் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் எங்கள் கூட்டணி கட்சிகளின் பலம் ஆகியவை சேர்ந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கழகம் நிச்சயம் வெற்றி பெறும். இதுபோல ஆர்கே நகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் கலைக்கோட்டு தயம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதையும் குற்றவாளிகள் போட்டியிடுவதையும் தடுக்க தேர்தல் ஆணைய விதிகளில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றார். மேலும் நாளை முதல் ஆர்கே நகர் பகுதியில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் முறையில் சீர்திருத்தம், கடும் நடவடிக்கை மூலம் பணம் கொடுக்கப்படும் போதும் வாங்கப்படும் போதும் கைது பண்ணி 6 மாசம் 1 வருஷம் சிறைன்னு உள்ள வச்சு 100 பேர் 200 பேரை வச்சாதான் இது பணம் கொடுக்கறது தடுக்கப்படும்.
நேற்று வரை தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உட்பட 24 வேட்பாளர் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்திருந்தனர். இன்று திமுக வேட்பாளர் மருது கணேஷ், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைக்கூட்டு தயம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தொடங்கிய என் தேசம் என் உரிமை கட்சியின் வேட்பாளர் ஜெயந்தி சந்திரன் உட்பட 10 வேட்பாளர்கள் ஆர்கே நகர் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 18வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. 18வது நாள் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் நவதானிய செடிகளையும் பூச்செடிகளையும் கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் மாடுகள் மனு கொடுத்தும் வினோதமான போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் விவசாயம் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கும் வேலையில்லாமல் போகும் என்பதை உணர்த்தும் வகையில் மாடுகளை ஏலம் விடும் போராட்டம் நடத்தினர். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரிய வழக்கில் நெல்லை மாநகர ஆணையர் நேரில் ஆஜராக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர் முத்துராமன் தென்னிந்திய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அதில் தென் தமிழகத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி ஆற்றில் தொழிற்சாலைகள் மற்றும் மாநகரத்தின் கழிவுநீர் கலப்பதால் ஆற்று நீர் மாசுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அதிக அளவில் கழிவுநீர் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் ஆற்று நீர் மக்களின் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உரிய நடவடிக்கை எடுக்காத நெல்லை மாநகர ஆணையர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் முத்துராமன் கூறியிருந்தார். இந்த மனு நீதித்துறை நடுவர் ஜோதிமணி மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் PS ராவ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நெல்லை மாவட்ட சுற்றுப்புறச்சூழல் பொறியாளர், பொதுப்பணித்துறை மேற்பார்வை பொறியாளர், மாநகராட்சி ஆணையர் ஆகியோரை நேரில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்களை முழுநேர அரசு ஊழியராக்கி அனைவருக்கும் வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 30 ஆண்டு காலத்திற்கு மேல் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும், பணிக்கொடையாக 3 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை அரசு ஏற்காவிட்டால் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் நடத்த இருக்கும் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் சத்துணவு ஊழியர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் எலிசபெத் ராணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி பழனிசெட்டிப்பட்டியில் 2வது நாளாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செண்பகத்தோப்பில் அழுகிய நிலையில் விவசாயி சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள நரையன்குளத்தை சேர்ந்த விவசாயி ஈஸ்வரன் தோப்பில் விவசாய பணிகள் மேற்கொள்ள அங்கேயே இருந்தார். இந்நிலையில் அவரை தேடி மனைவி ராஜேஸ்வரி தோப்பிற்கு வந்தபோது அருகிலுள்ள தோட்டத்தில் வெட்டப்பட்டு அழுகிய நிலையில் இறந்து கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு ராக்கி என்ற மோப்பநாய் உதவியுடன் வந்த காவல்துறையினர் தடயவியல் சோதனை மேற்கொண்டனர். விவசாய பணிகளுக்கு சென்றபோது மர்ம நபர்களால் விவசாயி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த யானையை கிரேன் உதவியுடன் மீட்கும் பணியில் பெரியநாயக்கன்பாளையம் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் அதிக அளவில் வறட்சி நிலவி வருவதால் தண்ணீரினை தேடி வன விலங்குகள் அதிக அளவில் கிராம பகுதிகளுக்கு வருவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தண்ணீர் தேடி வந்த காட்டு யானை ஒன்று பெரியநாயக்கன்பாளையம் கோவனூர் சவுந்தரராஜன் என்பவரது தோட்டத்தில் நுழைந்துள்ளது. இரவு நேரம் என்பதால் காட்டு யானை ஒன்று தவறி வறண்ட நீர் கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. தகவல் அறிந்து பெரியநாயக்கன்பாளையம் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கிணற்றில் விழுந்த யானைக்கு உணவு மற்றும் தண்ணீரை வழங்கினர். பின்னர் கிரேன் உதவியுடன் யானையை மீட்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 70 அடி ஆழக்கிணறு என்பதால் யானையின் நடவடிக்கையை வனத்துறை கண்காணித்து வருகின்றனர். இரவுக்குள் யானையை மீட்க வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர்.
எடப்பாடி அரசு மருத்துவமனை அருகே பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் தூள் தூளாக குப்பை தொட்டியில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு மருத்துவமனை முன்பு குப்பை தொட்டியில் சிறு சிறு தூள்களாக பேப்பர்கள் கொட்டப்பட்டிருந்தது. மருத்துவமனைக்கு வந்த ஒருவர் குப்பை தொட்டியை பார்த்தபோது பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கிழிந்து துண்டுகளாக இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இத்தகவல் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக விரைந்து வந்து குப்பைகளில் இருந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டு துகள்களை சேகரித்து எடுத்துச் சென்றனர். மேலும் பழைய ரூபாய் நோட்டுகளின் துகள்களை குப்பை தொட்டியில் வீசியவர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி நிழலுக்காக வண்ண குடைகளால் மதுரை மாநகராட்சி கூரை அமைத்திருப்பது பக்தர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மதுரையில் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க அருகாமையில் உள்ள கடைகளில் தஞ்சமடைவது வழக்கம். இந்நிலையில் பக்தர்களின் நலனை கருதி கோவிலின் பல்வேறு பகுதிகளில் அழகிய வண்ண குடைகளை கொண்டு மதுரை மாநகராட்சி நிழல் பந்தலை அமைத்துள்ளது. மாநகராட்சியின் இந்த ஏற்பாட்டிற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நாங்கள் மலேசியாலேருந்து வரோம். நாங்கள் மீனாட்சி சாமியை தரிசிக்க வந்தோம். வர பாதையில் இந்த கொடைங்க இருந்துச்சு. வெயிலுக்கு நல்லா ரெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். சவுதி அரேபிய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மாயமான தமிழகத்தை சேர்ந்த 2 மீனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஜார்ஜ், நெவில், சுகந்தன் ஆகியோர் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 19ஆம் தேதி கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படகில் இருந்த ஜார்ஜ், நெவில், ஜோசப் மற்றும் கேரளாவை சேர்ந்த 4 பேர் கடலில் மூழ்கினர். இதில் கேரளாவை சேர்ந்தவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. எஞ்சிய ஜார்ஜ், நெவில் ஆகியோரது உடலை தேடும் பணிகளில் சவுதி அரேபிய கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களின் உறவினர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். சவுதி அரேபிய கடல் பகுதியில் உயிரிழந்த 3 தமிழக மீனவர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வரக்கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஜார்ஜ், நெவில், ஜோசப் ஆகியோர் மீன்பிடி தொழிலுக்காக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த ஒரு விபத்தில் 3 உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளதாகவும் முதல்வர் பழனிசாமி கூறியுள்ளார். இதில் ஜோசப் என்ற மீனவர் தவிர மற்ற 2 உடலும் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஜோசப்பின் உடலையும் மீட்டு 3 உடலையும் தமிழகத்திற்கு கொண்டுவர அந்நாட்டு தூதரக உதவியுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்த மீனவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார பலன்கள் கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருச்சி தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான மருத்துவ மின் சாதனங்கள் எரிந்து சேதமானது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் 5 மாடி கட்டிடத்தில் திடீர் விபத்து நேரிட்டது. அங்குள்ள இரத்த சேமிப்பு வங்கி மற்றும் எண்டோஸ்கோபி அறைகளில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக புகை அதிக அளவில் வெளியேற தொடங்கியது. இதனை கண்ட மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி தீயணைப்பு அலுவலகத்திற்கு தகவல் அளித்தனர். மேலும் அதற்கு அடுத்த மாடியில் உள்ள நோயாளிகளும் பாதுகாப்பு காரணமாக அப்புறப்படுத்தப்பட்டனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த கண்டோன்மெண்ட் தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்து ஏற்பட்ட அறைக்குள் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மின்கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டி எரிந்தது தெரியவந்தது. மேலும் அந்த அறைகளில் உள்ள பல லட்சம் மதிப்பிலான மருத்துவ மின் சாதனங்களும் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரத்தமும் தீயில் கருகின. இதுகுறித்து கண்டோன்மெண்ட் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக இந்த தீயணைப்பு சம்பவத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உள்ளாட்சி தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கடந்த 14ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை பனகல் மாளிகை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பங்கேற்றுள்ளனர். தங்களின் 15ற்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் குறித்து அரசுடன் பேச்சுவார்த்தை முடிந்த பின்பும் இன்னும் அரசாணை வெளியாகவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். சுரங்கத்தில் கனிமம் வெட்டி எடுப்பதற்கான அனுமதி வழங்க கோரி சேலத்தில் சுரங்க தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் டால்மியா மேடு பகுதியில் பொதுத்துறை நிறுவனமான
இந்திய உருக்கு குழுமத்தின் ஒரு அங்கமாக சயில் ரெஃப்டேக்டரி கம்பெனி லிமிடெட் செயல்பட்டு வருகிறது. இதில் நிறுவனத்தின் சுரங்க நிலம் மாவட்ட நிர்வாகத்திற்கு சொந்தமான நிலம் என்பதால் நிலத்திற்கான வாடகை 450 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியதோடு சுரங்கத்தில் கனிமம் வெட்டி எடுப்பதற்கான அனுமதியும் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் கடந்த 2 மாத காலமாக வேலையின்றி தவிக்கும் அனைத்து சங்க சுரங்க தொழிலாளர்களுக்கும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசு, அதில் உரிய முறையில் அணுகி பிரச்சனையை தீர்வு காண வேண்டியது மத்திய அரசு. அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு தீர்வு வரவில்லை என்று சொன்னால் முதல்வரை சந்திப்பதாக இருக்கிறோம், அவரிடம் நேரடியாக சந்தித்து மனு அளிக்க இருக்கிறோம். தீர்வு வரவில்லை என்று சொன்னால் நேரடியான போராட்டங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டங்களிலே ஈடுபட திட்டமிட்டு இருக்கிறோம். ஏரிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் சென்னை மாநகர மக்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை குடிநீர் வாரிய துணை பொறியாளர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சென்னை தனியார் பள்ளியில் தண்ணீரின் முக்கியத்துவத்தை விளக்கும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தண்ணீர் எந்த அளவிற்கு வீணாகிறது என்பது குறித்து விளக்கினர். தொடர்ந்து மாணவர்களிடம் பேசிய குடிநீர் வாரிய துணை பொறியாளர் திருநாவுக்கரசர் சென்னையில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது, தண்ணீர் தேவை உள்ளிட்டவற்றை விளக்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையை பொறுத்தவரை பெருவெள்ளத்தை தொடர்ந்து தமிழகத்தில் மழையின் அளவு கணிசமாக குறைந்துள்ளதால் தற்போது பல ஏரிகள் வற்றிப்போய் உள்ளதாக குறிப்பிட்டார். எனினும் சென்னை குடிநீர் வாரியம் தொடர்ந்து மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்து வருவதாக திருநாவுக்கரசர் தெரிவித்தார். லேக்ஸில் எவ்வளோ தண்ணி ட்ரை ஆகிருக்கு. ஸோ அவ்வளோ இருந்தால் கூட இந்த பீரியடில் வி ஆர் ஏபிள் டு கோப் அப் தி வாஸ்ட் சிட்டி. தட் டூ பழைய சிட்டி இல்லாமல் இப்போ ஆடட் ஏரியாஸ்லாம் சேர்ந்து இருக்குது. நம்ம சஸ்டைன் லெவலாக நம்ம தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதாவது தேவைகளுக்கு நம்ம தண்ணி சென்னை குடிநீர் வாரியம் கொடுக்குது. தொடர்ந்து அதை நம்ம சென்னை குடிநீர் வாரியம் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த விதமான தொய்வும் இல்லை. இதுடன் என் தமிழ்நாடு நிறைவுற்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நியூஸ் 7 தமிழோடு.